Fifth question, the 104th term and 4th term of an AP are 125 and 0. So, இதில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்போ நம்ம 104th term எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்போ T104 is equal to எவ்வளோ வேல்யூ நமக்கு 125. So, 4th term கொடுத்துருக்காங்களே அது என்ன எடுப்போம் T4 is equal to what is the value 0. Find the sum of first 35 terms வந்து கேட்டிருக்காங்க அப்போ S35 வந்து நம்ம வந்து calculate பண்ண போகிறோம் AD எதுவுமே தெரியாது இல்லையா ஸோ எல்லாமே calculate பண்ணலாமா ஸோ ஃபர்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி இருக்கிற ஜென்ரல் ஃபார்முலா என்னது Tn is equal to A plus N minus 1 into D. ஸோ அப்போ இந்த Tn 104க்கு நம்ம இங்கே எழுதலாமா எப்படி எழுதுவோம் A தெரியாது அப்படியே போடுவோம் N வந்து என்ன வருது நமக்கு 104 அப்போ 104 minus 1 into D. இது எப்படி எழுதுவோம் நம்ம A plus 103D. ஓகேவா ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்குது நமக்கு 125 இது இதில் நம்ம எழுதுகிறோம் this one is equation 1. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் T4க்கு ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு A அப்படியே தான் போடுவோம் இந்த N மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ நம்ம சப் பண்ணிட்டு எழுதுவோம் ஏன்னா N மைனஸ் 1ங்கிறதுனால அப்போ எவ்வளோ D நமக்கு 3D திஸ் ஒன் இஸ் ஈக்குவேஷன் 2 ஸோ இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டையும் 1 மைனஸ் 2 பண்ணலாமா ஸோ சப் பண்ணுறச்சு இங்கே என்ன வரும் 125 அப்படியே இருக்கும் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும் ப்ளஸ் மைனஸாக மாறும்போது திஸ் டேர்ம் வில் பி 0 ஸோ இங்கே என்ன வரும் சப் பண்ணுறச்சு 100D இதில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் D வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் which means 125 is divided by 100. So 25 table வந்து நான் டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன் 25 5s are 125 25 4s are எவ்வளோ நமக்கு தெரியும் இல்லையா 100. ஸோ கேன்சல் பண்ணலாமா சேமாக இருக்கிற வேல்யூ கேன்சல் பண்ணுறச்சு டியோட வேல்யூ நமக்கு கிடைக்கும் D is equal to 5 divided by 4. இப்போ D தெரியுங்கிறதுனால இதை எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் D is equal to 5 by 4. Substituting in equation 2. Second equation வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் A plus 3D is equal to 0. இதுதான் நமக்கு இருக்கிற செகண்ட் ஈக்குவேஷன் ஸோ A plus 3D என்னவா இருக்கு நமக்கு 5 divided by 4 is equal to 0. ஸோ இங்கே நம்ம 4 வந்து காமனாக எடுக்கும்போது இங்கே என்ன வரும் நமக்கு 4A plus here 5 3s are 15 is equal to 0. ஸோ அந்த டிவைடரில் இருக்கிற 4 அந்த பக்கம் போகிறச்சே பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும் இல்லையா ஏன்னா இங்கே 0 இருக்கிறதுனால ஸோ 4A is equal to minus 15 A எவ்வளோவா இருக்கும் நமக்கு minus 15 by 4 இல்லைனா இந்த பக்கமே நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம் ப்ளஸில் இருக்கிற அந்த வேல்யூ அந்த பக்கம் மைனஸில் கொண்டு போனாலும் we will get the same answer. ஸோ ஏயும் கால்குலேட் பண்ணியிருக்கோம் டியும் கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா S35 that means N வர இடத்துல நம்ம என்ன பண்ணணும் 35 we know the formula N by 2 into 2A plus N minus 1 into D. So values எல்லாம் தெரியும் இல்லையா N எவ்வளோ நமக்கு 35 is divided by 2. 2A. So 2 into A ஓட வேல்யூ எவ்வளவு நமக்கு minus 15 divided by 4. Plus N வந்து we know that 35 minus 1. D ஓட வேல்யூ நம்ம என்ன calculate பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5 by 4. ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாமா 35 is divided by 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மல்டிப்ளை as well as டிவைடரில் இருக்கு இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணலாம் 2 1s are 2 2 2s are 4. ஸோ minus 15 is divided by 2 ப்ளஸ் இங்கே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் 35ல் 1 சப் பண்ணுறச்சு இங்கே என்ன வரும் நமக்கு 34 into 5 divided by 4. ஸோ இங்கே என்ன கேன்சல் பண்ணலாம் அதே மாதிரி 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் 2 2s are 4 17 2s are 34. ஸோ 35 is divided by 2. இப்போ பார்த்தீங்கன்னா denominator பார்த்தீங்கன்னா சேம் 2 தான் இருக்குது ஸோ we should write one time only ஒரு 2 எழுதலாம் அப்போ இங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்குது minus 15 ப்ளஸ் 17 5 இங்கே மீதி இருக்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் what is the answer 85. ஸோ 35 is divided by 2 into இங்கே நம்ம சப் பண்ணுறச்சு என்ன வரும் நமக்கு 70 divided by 2. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணலாமா மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கேன்சல் பண்ணலாமா 2 1s are 2 35 into 2 வந்து 70. ஸோ நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுறச்சு 1225 denominator என்ன இருக்குது நமக்கு 2. ஸோ S35 is equal to 2 டேபிள் அதை டிவைட் பண்ணுறச்சு what is the answer 612.5.